நாவலென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூட்டென் செய்யும் குமரேசன் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒவ்வொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அது அந்த ஜாதகம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பிய கடவுள் அருள் டிவியில் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஜாதகங்கள் தான். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மட்டுமே கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸ் மட்டுமே நீங்கள் இப்போ போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நாங்கள் பதில் சொல்ல கடன் போட்டிருக்கோம். கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். அதுவும் ஒரு சிலர் 2 தடவை 3 தடவை போடுறீங்க, அது கூட அவாய்ட் பண்ணிங்க. ஒரு தடவை போட்டாலே போதுமானது. ரெண்டாவது, மற்றபடி எங்களுக்கு எங்கள் பர்சனல் நம்பருக்கோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பேமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக அதுக்கு பேமெண்ட்டு தான் வாங்கி தான் செய்வோம். இந்த கடவுள் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஒரே ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நன்றி. ஆனால் உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர். கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் பார்த்திங்கன்னா 19/9/2001 6:13 காலையில் பிறந்திருக்கார். நாமக்கல்லில் பிறந்திருக்கார். இவர் ஒரு பெண் ஜாதகர். இவருக்கு 23 வயசு நடந்துகிட்ருக்கு. இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது சனி பகவான் ரிஷபத்தில், குரு பகவான் ராகு பகவான் மிதுனத்தில், சுக்கிர பகவான் சிம்மத்தில், சந்திரன் சூரியன் புதன் கன்னியில் இருக்கிறார்கள். செவ்வாயும் கேதுவும் தனுசில் இருக்கிறார்கள். பிறப்பு லக்னம் என்பது கன்னி லக்னமாக வருகிறது. வயதின் லக்னம் இன்றைய லக்னம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு விருச்சிக லக்னம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் தான் கல்வி, உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் போன்ற கேள்வி, முயற்சி ஸ்தானம் இல்லையா? முயற்சி 3ஆம் இடங்கிறது. இது எப்போ ஆரம்பிச்சது? இந்த ஏஎல்பி விருச்சிகம் அப்படின்னும் போது 18/9/2020 ஆரம்பித்து 18/9/2030 வரைக்கும் 2030 வரைக்கும் இந்த லக்னம் தான் இயங்க போகுது. அதனுடைய அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். சூப்பர். இப்போது இவங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபர்தராக படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா, திருமணம் எப்பொழுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இவங்களுக்கு. சரி, முதல்ல படிப்பு பற்றியும் நல்லா சொல்லுவோம். இப்போது 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னும் பொழுது ஏஎல்பிக்கு லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கார், 2ல் இருக்கார். 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் ஏஎல்பிக்கு 8க்கு போயிட்டார். போகலாமா? போகக்கூடாது. பட் இருந்தாலும் அங்கே இங்கே அனுஷம் 3ஆம் பாத நட்சத்திரம் போயிடுது. ஏஎல்பி நட்சத்திர புள்ளி அனுஷம் 3 அப்படின்னா விசாகம் முடிஞ்சு அனுஷம் 4ஆவது புள்ளி போயிட்டுருக்கு. இங்கே கேது, அப்போ கேது இங்கே தான் உட்காந்துருக்காரு. அப்போ படிக்கலாம், மேற்கொண்டு இந்த படிப்புலாம் நல்லா படிப்பாங்க, படித்து நல்லபடியாக முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை. வேலை வாய்ப்பு அதுதான் நமக்கு தேவை. இப்போது இது வேலை வாய்ப்புன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் வாய்ப்பு. 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11ல் போய் உட்காந்துருக்கார், நல்ல நிலையில் தான் இருக்கார். இப்போது இங்கே பார்த்திங்கனாக்கா அனுஷம் 3 போகும்பொழுது அங்கே அதனுடைய அதிபதி கேது 2ல் உட்காந்துருக்கார், 10 குடையவன் 2ல். ஸோ அதுவும் இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாம். இவங்க படித்து முடிச்சுட்டு உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் லக்னாதிபதி தான் 8க்கு போயிட்டார், ஒரு அழுத்தத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இவங்களுக்கு செவ்வாய் 2ல் இருக்கிறது சிறப்பு. அப்போது வேலை வாய்ப்பு கண்டிப்பாக எப்போ கிடைக்கும் அப்படின்னா அனுஷம் 1, 2, 3 இங்கே போயிட்டுருக்கு D9. அடுத்த வருஷம் இங்கே D9 இங்கே வரும். அடுத்த ஆண்டு அப்படின்னா இப்போ தான் இந்த 20 ஆஃப்டர் அனுஷம் 3க்கு அப்புறம் இந்த 27/2/2025க்கு பிறகு அனுஷம் 4 வந்துடுது இல்லையா? அப்போ அனுஷம் 4 இங்கே தான் வரும். அப்போது இந்த தேதிக்கு இந்த அனுஷம் 4 27/2/2025 முதல் இந்த ஓராண்டு காலம் வேலைக்கான ஒரு காலம். கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரி, திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 7ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதி
செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10ல் போய் அழுத்தம் அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். பட் இருந்தாலும் இருக்கலாமா, 7 குடையவன் அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் D9 அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த அனுசல் 4 போகும்பொழுது இந்த 27 பிப்ரவரி 2025 முதல் 7/3/2026க்குள் அதற்குள் திருமணமும் நடந்து வேலைவாய்ப்பும் கிடைச்சிடும். திருமணமும் அதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. சரி, அப்போ திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அனுசம் முடிஞ்சு கேட்டை வரும். ஸோ கேட்டை அப்படின்னும் பொழுது 1, 2 3ஆம் பாதம் செல்லும் பொழுது அப்புறம் 2 வருஷம், இந்த வருஷத்துக்குள்ளே திருமணம் ஆகலை, வேலைவாய்ப்பு கிடைச்சிடும். திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் இப்போ அடுத்து வேலைவாய்ப்பு திருமணம் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகள் இருக்குது. சப்போஸ் வேலை கிடச்சி உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு இந்த கேட்டை 3ஆம் பாதம் சொல்லும் பொழுது திருமணத்துக்கான ஒரு காலகட்டம். மற்றபடி இவங்களுக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.